உங்களோட பயணம் எப்படி இருந்தது? நீங்க என்ன மாரி ப்ராக்ரஸ் பண்ணீங்க? ஸோ உங்களோட செல்ஃப் ஜர்னி இந்த நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய். என்னோட பேர் சத்யா. ஐ ஆம் பேசிக்கலி 9 to 5 ஜாப் சேலரிடு எம்ப்ளாயி. ஓகே. ஸோ இனிஷியலாக வந்து எனக்கு சொன்ன மாதிரி எல்லா கான்செப்ட்ஸுமே எடுத்து போட்டு பார்த்து ஒரு டைமில் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். முன்னாடி வந்து கோர்சஸ்லாம் நிறையா கோர்சஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 கோர்சஸ் இனிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். பட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வந்து என்ன ஆயிட்டேன் அப்படின்னா வந்து, சரி எதுக்கு காசு செலவு பண்ணணும்? நம்ம தான் கோர்ஸ் அவைலபிளா இருக்கே அப்படின்ட்டு நான் எடுத்து படிக்க படிக்க இன்ஃபர்மேஷன் ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு உண்மையாலுமே ப்ராப்பரா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ அதே சேம் அந்த ஸ்டாக் மார்க்கெட் விட்டு திரும்ப ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட அட்வான்டேஜஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்ல நுழைஞ்சதுக்கப்புறமும் அதே சைக்கிள் தான். ஸோ என்னோடக்கு வந்து என்ன பண்றது ஆக்சுவலா? விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன். எல்லாமே வந்து யூடியூப்ல பல சேனல்ஸ் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போயிட்டு நான் பார்க்குறேன். ஆனா எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணா என்ன பண்ணாலும் வந்து லாஸ் தான். அந்த ரிஸ்க் ரிவார்டு அந்த மேட்டரே வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரேடரா வந்து பண்றதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனோ, கன்டென்ட்ஸோ அவைலபிளே கிடையாது. ஸோ ஒரு நாள் எதர்ச்சியா அப்படி தேடிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நம்ம ஃபாரின் சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பெருசா ஒண்ணும் புரியல. அப்படின்றப்ப சரி தமிழ் சேனல்ஸ் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ, ஒரு நாள் எனக்கு ரெக்கமெண்டட் வீடியோஸ்ல ஃபார்ச்சூனா எஃப்எக்ஸ்னுடைய சேனல் வீடியோஸ் பார்த்தேன். அப்போ பார்த்தப்போ வந்து எனக்கு வந்து டூ த பாயிண்ட் என்ன பண்றோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வாயால சொல்லாம, எப்படி ஆக்ஷனபிளா வந்து அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ, ஜஸ்ட் வீடியோஸ்ல ஒரு ட்ரேடு இங்க நாங்க அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வருது. இத நாங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற வீடியோஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அத பார்த்தோனமே எனக்கு வந்து ஓகே அகைன் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஒரு நல்ல மென்டார் கிடைச்சா நல்லாருக்கும். ஸோ இவர ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜாயின் பண்ற வரைக்குமே எனக்கு வந்து ஒரு செல்ஃப் டவுட் இருந்துட்டே தான் இருந்துச்சு. போவோமா? அப்படின்ட்டு. பட் ஒன்ஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் கொஞ்சம் அப்படியே வந்து நான் உள்ள என்டர் ஆகும்போதே நான் ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டேன். நான் இத்தன நாள் வந்து கத்துக்கிட்டதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பட் அப்ப நான் என்ன பண்ணேன்னா, இனிமேல் நான் கத்துக்க போகும்போது நான் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து கத்துக்கிற மாரி தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்டர் ஆனேன். ஸோ என்ன மைண்ட் செட்ல போனேனோ, அதே மைண்ட் செட்ல ராஜா ப்ரோவும் சிங்க் ஆயி, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன தெளிவா தெரியணுமோ எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்தாரு. சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறம் வந்து அகைன் அத எடுத்து அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கான்ஃபிடென்ட்டோட சொல்றேன். கண்டிப்பா வின் ரேட்டும் சரி, சக்சஸ் ரேட்டும் சரி, எல்லாமே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அது போக வந்து ஓவரால் டோன்ட் திங்க் ஜஸ்ட் ஜாயின் ஃபார்ச்சுனேட்ஸ். ஸோ என்னுடைய இந்த மார்க்கெட் ஜர்னி ஆஸ் யூசுவல் ஸ்டோரி தான். ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு அடிஷனல் இன்கம் தேவைப்பட்டுச்சு. அப்ப வேற சோர்ஸ் தேடிட்டு இருக்கிறப்ப, என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து கோயின்சிடென்டலா வந்து, "இப்படி ஒண்ணு இருக்குடா, மார்க்கெட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இதில நீ பண்ணீன்னா வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு நெறைய பொட்டன்ஷியல் இருக்குன்னு" இன்ட்ரோ குடுத்தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது தான். ஆஸ் யூசுவல் எல்லா ட்ரேடர்ஸும் வந்து ஒரு சைக்கிள் கோ த்ரூ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன ஏதுன்னே தெரியாம பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாய்ங்க. பிகினர்ஸ் லக்ல ப்ராஃபிட் வரும். அதுக்கப்புறம் கன்டினியூஸா லாஸஸ் வரும். அதுக்கப்புறம் ரியலைசேஷன் வந்து மார்க்கெட்னா என்னன்னு படிப்போம். படிச்சதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்ப்போம். இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்ளை பண்ணி எதுவும் வேலை செய்யலைன்ட்டு அதுக்கப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் ஒண்ணு போடுவோம். அந்த பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து எல்லா கேண்டில்ஸ் டைப்பு, சார்ட் பேட்டர்ன் டைப்பு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாம் அப்ளை பண்ணி அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ரியாலிட்டி வந்ததுக்கப்புறம் வேற ஒரு கான்செப்ட் தேடி போயிட்டுருப்போம். ஸோ இப்படி ஒரு சைக்கிள்ல தான் வந்து டிபிக்கல் சைக்கிள்ல தான் வந்து நானும் சுத்திட்டு இருந்தேன். ஸோ அதுல வந்து ஃபார்ச்சுனா எஃப்எக்ஸும், ராஜா ப்ரோவும் எப்படி வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்டோரி வைஸா நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸோ உங்ககிட்ட திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ரூம காமிச்சு, இந்த ரூம் பூட்டியிருக்கு. இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ட்ரெஷர் இருக்கு. ஆனா வந்து நீ அந்த ட்ரெஷர் அடையணும்னா வந்து இந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு சாவிய எடுத்து நீ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 சாவிய கையில குடுத்துர்றாங்க. நீங்களும் என்ன பண்றீங்க, அந்த ட்ரெஷர எடுக்கணும்னு ஆசையில வந்து ஆ நானும் சரி, ஆ என்ன பண்ண ஆரம்பிப்பேன்னா வந்து முதல்ல ஆர்வத்தோட வந்து பண்ண ஆரம்பிப்பேன். ஆ அப்படியே பண்ணிட்டு இருக்க என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில வந்து எல்லா சாவியும் போட்டு பார்த்து கரெக்ட்டா எந்த சாவியுமே செட் ஆகலைங்கிறப்ப, ஒரு சந்தேகம் வரும். உண்மையிலுமே அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு ட்ரெஷர் இருக்கா? அப்படியே அந்த ட்ரெஷர் இருந்தாலும் வந்து அந்த கதவுக்கு இதில இருக்கக்கூடிய ஏதாவது சாவி செட் ஆகுமா? அப்படின்ற ஒரு டவுட் வரும்போது, உங்களுடைய முயற்சி கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும். அப்படி முயற்சி தளர ஆரம்பிக்கும்போது வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து,
உங்ககிட்ட இதுதான்ப்பா சரியான சாவி, இத எடுத்து போடு அப்படின்னு சொல்லும்போது, அந்த சாவிய போட்டு கதவ திறந்து அந்த பொக்கிஷத்த பார்க்குறோம். ஸோ அந்த பொக்கிஷத்த பார்க்க வச்சது தான் வந்து ஃபார்ச்சூன் எஃப்எக்ஸ்னு ஒரு சம்பவம். ஸோ இத பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா, இன்கேஸ் நீங்க ஃபார்ச்சூன் எஃப்எக்ஸ்ல ஜாயின் பண்ணணுன்ட்டு செகண்ட் தாட்ஸே செகண்ட் தாட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, செகண்ட் தாட்ஸே வேண்டாம். டெஃபினட்டா ஜாயின் பண்ணலாம். பட் ஜாயின் பண்றது மேட்டர் இல்ல. ஜாயின் பண்ணும்போது நீங்க வந்து 100% ஓப்பன் மைண்டடா வரணும். என்ன வேணா நீங்க முன்னாடி கத்து வச்சிருந்திருக்கலாம். ஆனா வந்து வரும்போது நான் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும். அவரு என்ன சொல்லிக் குடுக்குறாரோ டூ த பாயிண்ட் அத ஃபாலோ பண்ணணும்னு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் வந்து அந்த கீ கிடைக்கும். என்னதான் வந்து ஒரு கார்ல வந்து கிளட்ச், பிரேக்கு, ஆக்ஸிலரேட்டர் இதெல்லாம் சொன்னாலும், அத வந்து கத்துக் குடுக்கும்போது நாம எப்படி கத்துக்கிறோம், எப்படி ஓட்டுறோங்கிறது தான் மேட்டர். ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ் டு யூ கைஸ்.